ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல கோயம்புத்தூர்ல போட்டிருக்க லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷன் தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். விஓசி பார்க்ல இந்த செட் போட்டிருக்காங்க. இதோட கூகுள் மேப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்கேன். கார் பார்க்கிங்க்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த லண்டன் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமா ரியலா செட் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. என்ட்ரி டிக்கெட் 100 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸ் வந்து பிலோ 3 இயர்ஸ் வந்து ஃப்ரீ. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 4 டூ நைட் 10 வரை விசிட்டர்ஸ வந்து அலோ பண்றாங்க. இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்ட் வரை நடக்கிறதா சொன்னாங்க. இந்த லண்டன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, ரியலாவே ஒரு பிரிட்ஜ் மாதிரி நல்லாவே சூப்பரா செட் பண்ணியிருக்காங்க. இங்க நீங்க வாக் பண்ணி, கிராஸ் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த பொருட்காட்சி உள்ள போற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ். நீங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லண்டன் ஸ்ட்ரீட்ட கூட இவங்க தத்ரூபமா பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ரியலாவே ஒரு லண்டன் ஸ்ட்ரீட்குள்ள நம்ம வாக் போன மாதிரியும், அங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற சேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரியலா இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட செட்டிங்கே ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப நல்லா இருந்தது. இங்க இருந்து வெளியில வந்தோம்னா, நம்ம பொருட்காட்சிக்கு போகலாம். இங்க பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஸ்டால்ஸும், நெறைய கேம்ஸும் இங்க இருந்தது. நெறைய ட்ரெஸ்ல இருந்து, செப்பல்ஸ்ல இருந்து, ஹேண்ட் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய வெரைட்டீஸ்ல வந்து இங்க ஸ்டால்ஸ் இருந்தது. பொருட்காட்சினாலே டெல்லி அப்பளம் இருக்காம இருக்காது. இங்க டெல்லி அப்பளம், பாவ் பாஜி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபுட் ஸ்டால்ஸ் கூட இங்க இருந்தது. லக்கி கேம் ஸ்டால்ஸ் கூட நெறைய போட்டிருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டால்லயும் ஒரு ஒரு டைப் ஆஃப் கேம்ஸ் இருந்தது. 30 ரூபீஸ்ல இருந்து இங்க சார்ஜ் பண்றாங்க. இப்ப நம்ம ஏதாவது வின் பண்ணா நம்மளுக்கு கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய கேம்ஸ் இருந்தது. கப் அண்ட் சாசர்ல இருந்து, ஜெயன்ட் வீல்ல இருந்து நெறைய எக்கச்சக்கமான கேம்ஸ் இருந்தது. இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 80 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்ஸுக்கு தனியா ட்ரெயின் அந்த மாரி சொல்லிட்டு நெறைய வெரைட்டீஸ்ல வந்து கேம்ஸ் இருந்தது இங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேய் வீடு, ஸ்னோ வேர்ல்டு, 3டி ஷோன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. கிட்ஸோட வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் வீக் டேஸ்ல வந்து பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, சரியான கூட்டம். நாங்க போன டைம்லயும் சரியான கூட்டம். கொஞ்சம் முன்னாடியே 4:00லாம் போயிட்டீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கும். நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பொருட்காட்சினா என்னன்னே தெரியறதில்ல. சான்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம ஒன் டைம் கண்டிப்பா ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மந்த் எண்ட் வரை இந்த பொருட்காட்சி இருக்கிறதுனால, நீங்க மிஸ் பண்ணாம போய் பாருங்க. நைட் லைட்டிங்ஸ்ல இந்த பிரிட்ஜ பார்க்கறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருந்தது. நிஜமாவே ஒரு லண்டனுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து இந்த பிரிட்ஜ் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். ஓவராலா இந்த வீடியோ பார்த்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்களும் உங்க ஃபேமிலியோட போய் கண்டிப்பா உங்களோட ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.